ஹே காய்ஸ், ஒரு மல்லி பொங்கல் ரெசிபியோட வந்துட்டோம்ல. மதுரை மல்லியா ஜாதி மல்லியா அதுக்கும் மேல மணக்க மணக்க மல்லி பொங்கல் ரெசிபி. 1/4 கப்பு பாசிப்பருப்பு, மூங்கு தால் இதை நல்லா மணக்க வறுத்துட்டு ஒரு கழுவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். ஒரு 3/4 கப் அளவுக்கு அரிசியை ஊற வச்சுக்கலாம். இந்த சைடு மிக்சர் ஜார்ல வந்துட்டாருல நம்ம ஹீரோ மல்லி, ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி, ஒரு மிளகாய கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா விழுதா அரைச்சு எடுத்துட்டு வந்து ஊற வச்சிருக்க பருப்போட நான் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க அப்படியே கூட சேர்த்துக்கலாம். உங்க ஃபேமிலியோட காரத்துக்கு ஏத்த மாதிரி பச்சை மிளகா குவான்டிட்டியை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஊற வச்ச அரிசியில இருந்து தண்ணியை நல்லா வடிச்சிட்டு இப்போ அந்த பருப்போட சேர்த்து 3.5 கிளாஸ்க்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நான் 1/4 கப்பு பருப்பு 3/4 கப்பு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 3.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை சேர்த்துட்டு நல்லா கொதி வந்த உடனே ஒரு மிக்சிங் கொடுத்து லிட போட்டு மூடி ஒரு 4 to 5 விசில் வரைக்கும் நல்லா குலைவா வேக வச்சு எடுத்துக்கலாம். அவன் வேகிற சைக்கிள் கேப்ல இவன் தலை மேல போடுற தாளிப்பை ரெடி பண்ணிக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி, 1 இன்ச்சுக்கு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 டீஸ்பூனுக்கு மிளகும் சீரகமும். என்னோட செஃப் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்த ஸ்மால் டிப்பு, பொங்கல் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நல்லா பேக்லாடெல்லாம் நல்லா அவனை கொலைய மசிய விட்டுட்டு இவன் தலை மேல ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டு வச்சோம்னா நம்ம கடைசியா சாப்பிடுற வரைக்கும் பொங்கல் நல்லா ஷைனிங்கா இருக்கும். பொங்கல்ல பாரபட்சம் பார்க்காம நெய்யும் முந்திரியும் தாராளமா போட்டாதான் அவன் பொங்கல், இல்லைன்னா அது செங்கல். 7 to 8 டீஸ்பூனுக்கு நெய்யி நல்லா காஞ்ச உடனே கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம துருவி வச்சிருந்த இஞ்சி, அப்படியே பின்னாடியே மிளகும் சீரகத்தையும் ஆட் பண்ணிட்டு ஃபைனலா நம்ம எடுத்து வச்சிருக்கிற கைப்பிடி அளவுக்கு முந்திரி சேர்த்து நல்லா ஸ்லோ ஃப்ளேம்ல முந்திரி பொன்னிறமா ஆற அளவுக்கு வறுக்கணும். இந்த முந்திரி வறுக்கிற கேப்லயே சீரகம், மிளகு, இஞ்சி எல்லாமே நல்லா வறுபட்டுரும். முந்திரி நல்லா இந்த மாதிரி பொன்னிறமா வறுத்த உடனே அவனை அப்படியே தூக்கி பொங்கல் தலை மேல போட்டு நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்து எடுத்தோம்னா நம்ம தலைவன் சூப்பரா ரெடி ஆயிருவான். இவனை சட்னி, சாம்பார், வடையோட சாப்பிட்டுட்டு உண்ட மயக்கத்துல ஆளுக்கு ஒரு பக்கம் உறங்கி எந்திரிச்சோன்னா வீக்கெண்டே சூப்பர் ஸ்பெஷலா இருக்கும். பொங்கலை கரண்டியில எடுத்து பிளேட்ல போட்டோம்னா அலக்கா போய் மலக்கா விழுகணும். இப்ப இந்த மல்லி பொங்கல் ரெசிபியை நீங்களும் உங்க கிச்சன் தியேட்டர்ல ட்ரை பண்ணிட்டு சூப்பர் ஹிட் ஆச்சா இல்ல மொக்க வாங்குச்சான்னு சொல்லுங்க. நன்றி.